நம்மளே உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு 24 இன்ச்சு இது பார்த்தீங்கன்னா ஹையர் கம்பெனியில் 24 இன்ச் டிவி. இந்த டிவியில் என்ன இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா பவர் சப்ளை போர்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பேக் லைட் டிரைவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், தெளிவாக காட்டுறேன். இந்த காயில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடுச்சு. இந்த காயில் ஃபுல்லாக போர்ன் ஆயிடுச்சு. அதனால் இதை காம்போ போர்டு 24 இன்ச்சில் காம்போ போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்கி இந்த டிவியில் போர்டெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த போர்டில் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த போர்டு ஃபிட் பண்ண உடனே டிவி உடனே ஆன் ஆகாது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா அதே கனெக்ஷன், அதே காம்போ, அப்படியே இந்த ஆப்ஷன் என்ன இருக்கோ சேம் அதே ஆப்ஷன் இந்த டிவியில் இருக்குது. இந்த போர்டு இப்போ வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. இந்த போர்டில் வாங்கி போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஒயிட் கலரில் தான் வரும். இதில் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், சர்வீஸ் கோடுன்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் கோடு ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். அதாவது இன்புட் அழுத்தி இன்புட் 280 போட்டிங்கன்னா டிவி ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ டிவி பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு, டிவி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ டிவி ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் ஸ்க்ரீன் தெரியுது உங்களுக்கு. வால்யூம் பட்டன் அழுத்துறோம் பாருங்கள். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஏன்னா நானே டிவியை பிடிச்சிட்டு எல்லா வீடியோ பண்ணணும். நானே டிவியை பிடிச்சிட்டு நானே ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிவி இப்போ ஆன் ஆகிடுச்சு, ரெடியும் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்டில் இஷ்யூ என்னென்னா போர்டு போனதுனால இந்த போர்டு போனதுனால இப்போ வேறு போர்டு போட்டிருக்க ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த டிவியை இப்படி தான் செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.